ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போவோம்னா 7th சமச்சீர் கல்வி இங்கிலீஷ் மீடியம் நியூ சயின்ஸ் புக் டேர்ம் 2 சாப்டர் 1 அதாவது ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் தான் பார்க்க போவோம். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் நேமு யூனிட் 1. அது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் தெர்மாமீட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றி பார்க்கலாம். டு மெஷர் டெம்பரேச்சர் யூஸிங் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். டு நோ அபவுட் தெர்மாமெட்ரிக் லிக்விட்ஸ்னால் என்ன, அது எங்கே யூஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்டரி தெர்மாமீட்டர், இது பின்னாடி உங்களுக்கு புரியும். இது வந்து தெர்மாமீட்டருடைய டைப்பு 2 டைப் இருக்கும். ஓகே, டு நோ த வேரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சருடைய வேரியஸ் யூனிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டு கன்வெர்ட் டெம்பரேச்சர் ஃப்ரம் அ தெர்மாமீட்டர் ஸ்கேல் டு அதர்ஸ். ஓகே, வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ shiver when it is cold outside and sweat when it is hot outside. But how can you measure those weather temperatures? Temperature is involved in many aspects of our daily lives, including our own bodies and health, the weather, and how hot the stove must be in order to cook food. அதாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெளியே வந்து ஹாட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆகும்னா என்னது வேர்க்கிறது. வெளியே வந்து சில்லுன்னு அதாவது கோல்டாக இருந்ததுன்னா நம்மளும் சில்லுன்னு இருப்போம், நம்ம வந்து நடுங்குவோம். அதை கொடுத்துருக்காங்க. இது ஏன் இங்கே கொடுக்குறாங்க, திடீர்னு ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா, டெம்பரேச்சர்னால் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். டெம்பரேச்சர்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இருந்தாலும் கீழே இருக்க இந்த டெஃபினேஷனை பார்க்கலாம். த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோடைய வார்ம்னஸோ இல்லை கோல்ட்னஸோ அதை மெஷர் பண்ணுறது தான் அதோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். It is a measure of the average kinetic energy of the particles in an object. Temperature is related to how fast the atoms within a substance are moving அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. It is a measure of the average kinetic energy of the particles in an object. ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த இடத்துல பார்ட்டிகல்ஸ்ன்னு குறிக்கிறது வந்து ஆட்டம்ஸ் தான். ஓகேவா, அது கீழேன்னு கொடுத்துருப்பாங்க ஆட்டம்னே. ஓகே, அந்த ஆட்டம் வந்து எப்படி மூவ் ஆகுது அதோடைய கைனட்டிக் எனர்ஜியை வச்சு தான் இந்த டெம்பரேச்சர் வந்து மாறுபடும். அதாவது கைனட்டிக் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது தான். இப்போ இந்த லெஃப்ட் சைடு சர்க்கிளில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்க இந்த சப்ஸ்டன்ஸில் ஸ்லோவாக மூவ் ஆகுது. அதுவே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன ஷேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்றத குறிக்குது. அதாவது இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறத வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா அங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கிறது அர்த்தம், ஹாட்டாக இருக்குதுன்றது அர்த்தம். ஏன்னா அங்கே வந்து வைப்ரேஷன் அதிகமாகும். லெஃப்ட் சைடில் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது, அங்கே வந்து கோல்ட்னஸ் இல்லைனா கம்மியான ஹாட்னஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சர் தான் என்னென்னு. அடுத்தது 1.2 டெம்பரேச்சர் யூனிட்ஸ். There are 3 units which are used to measure the temperature: degree Celsius, Fahrenheit and Kelvin. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்ன்னு எடுத்துக்கோன்னா கிலோகிராம், கிராம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே டெம்பரேச்சருக்கு வந்து டிகிரி செல்சியஸ், ஃபேரன்ஹீட் அண்டு கெல்வின் கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு டிகிரி செல்சியஸ். செல்சியஸ் இஸ் ரிட்டன் ஆஸ் டிகிரி செல்சியஸ் அண்ட் ரீட் ஆஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன அந்த சி போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி மேலே போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே டிகிரின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ், இட் இஸ் ரிட் ஆஸ் 20 டிகிரி செல்சியஸ். அதாவது 20, அதுக்கு மேலே இருக்கிற 0 வந்து டிகிரி, சினா செல்சியஸ். இப்படி தான் இதை வந்து பார்க்கணும். செல்சியஸ் இஸ் கால்ட் அஸ் சென்டிகிரேட் ஆஸ் வெல். முன்னாடியெல்லாம் வந்து செல்சியஸ்னே இதுக்கு வந்து பேர் கிடையாது, சென்டிகிரேடுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல, ஆனால் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் Fahrenheit is written as degree Fahrenheit. For example 25 degree Fahrenheit, it is read as 25 degree Fahrenheit. ஓகே, Fahrenheit வந்து எப்படி வந்து ஷோ பண்ணுவாங்கன்னா டிகிரி போட்டுட்டு தான் அடுத்தது தான் வந்து எஃப் போடுவாங்க. எஃப்னா ஃபேரன்ஹீட். ஓகேவா, அப்போது 25 அந்த மேலுக்கு ரவுண்ட் மாதிரி இருக்கிறது டிகிரி, எஃப்க்கு ஃபேரன்ஹீட், அப்போது 20 டிகிரி ஃபேரன்ஹீட். கெல்வின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கெல்வின் இஸ் ரிட்டன் ஆஸ் கே. இது வந்து அந்த டிகிரி இருக்காது, நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா செல்சியஸில் இருந்த டிகிரி, ஃபேரன்ஹீட்டில் இருந்த டிகிரி, கெல்வினில் இருக்காது.
ஃபார் எக்ஸாம்பிள் 100K தான், 100 டிகிரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, 100 கெல்வின் அவ்வளோதான். ஓகே, இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன் வேர்டு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது மெஷரிங் டெம்பரேச்சர் 1.3. The temperature of the object is well approximated with the kinetic energy of the substances. The high temperature means that the molecules within the object are moving at a faster rate. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்க மாலிக்யூல்ஸ், அதாவது ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் மாலிக்யூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்பீடாக நகருதுன்றது தான் அதுக்கு அர்த்தம். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் த கொஷின் அரைசஸ், ஹவு டு மெஷர் இட்? மாலிக்யூல்ஸ் இன் எனி ஆப்ஜெக்ட் ஆர் வெரி ஸ்மால் டு அனலைஸ் அண்ட் கால்குலேட் இட்ஸ் மூமெண்ட். இங்கே பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கொஷின் வருது. என்ன கொஷின்னு பார்த்தோன்னா, அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அந்த கைனெட்டிக் எனர்ஜியை? அதுதான் இங்கே கேள்வியே. அதை பார்த்து அப்படியே மெஷர் பண்ண வேண்டியது தாண்டா. இப்போ கேஜின்றத மெஷர் பண்ணுறது அதே மாதிரி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஆட்டம் எவ்வளோ சின்னதாக இருக்கும், மாலிக்யூல் எவ்வளோ சின்னதாக இருக்கும், அதோடைய மூமெண்ட்டை எப்படி நம்மளால் வந்து பார்க்க முடியும்? ஸோ அதோடைய கைனெட்டிக் எனர்ஜியை நம்மளால் பார்க்க முடியாது. அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும்ல, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும்ல. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து தெர்மாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு மெத்தட் வேறு கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி 1ன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ ஹீட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தெர்மாமீட்டரை பற்றி பார்க்கலாம். 1.4. தெர்மாமீட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா தெர்மாமீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸை நம்ம மெஷர் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம்? ஃபிசிக்கல் பேலன்ஸ் அந்த மாதிரி சில தராசு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. தேர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் thermometers. Some of them are like glass tubes which look thin and are filled with some kind of liquid. Okay. இப்போ கொடுத்துருக்காங்க, கிளாஸ் டியூப் இருக்குமா அந்த தெர்மாமீட்டரில். சில கைண்ட் ஆஃப் தெர்மாமீட்டரில் கிளாஸ் டியூப் இருக்கும். அந்த கிளாஸ் டியூபுக்குள்ளே இருக்க கேப்பில் என்ன இருக்கும்னா சில கைண்ட் ஆஃப் லிக்விட் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தெர்மாமீட்ரிக் லிக்விட். நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் why mercury or alcohol is used in thermometer அப்படின்ற ஒரு கொஷின் வந்து இங்கே அரைஸ் ஆகுது. அதாவது எல்லா தெர்மாமீட்டர்ஸ்லையுமே அதாவது இந்த மாதிரி மாடல் கிளாஸ்குள்ளே வந்து லிக்விட் ஃபில் பண்ணுற மாடலில் என்ன லிக்விட் வந்து ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சராக. மோஸ்ட்லி ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி ஆர் யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர்ஸ் as they remain in liquid form even with the change of temperature in them. A small change in the temperature causes change in volume of a liquid. We measure this temperature by measuring expansion of a liquid in thermometer. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்ட்லி ஆல்கஹால்லையும் மெர்க்குரிலையும் வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க. ரூம் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கே தெரியும் ஆல்கஹாலும் மெர்க்குரியும் வந்து என்ன ஃபார்மில் தான் இருக்கும், லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இது மெயின் பாயிண்ட்டு. லிக்விட் ஃபார்மில் இல்லைனா என்ன ஆகும் யோசிச்சுப்பாங்க. இப்போ சாலிடாக இருக்குது, அந்த சாலிடை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து தெர்மாமீட்டருக்குள்ளே வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஷண்ட் மவுத்தில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நகருமா, அந்த சாலிட் நகருமா? நகராது. ஆனால் லிக்விடாக இருந்ததுன்னா நல்லா மூவ் ஆகும். கேஸாக இருந்ததுன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால லிக்விடாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதோடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ண முடியும். இது வந்து மெயின் ரீசன். அதுவும் இல்லாமல் இது லிக்விடாக இருக்கிறப்ப தான் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, லிக்விடாக இருக்கிறப்ப தான் வால்யூமில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் வால்யூமில் என்ன ஆகிடும், டெம்பரேச்சர் மாறிடும். ஸோ இது வந்து இன்னொரு ரீசன். அதனால தான் வந்து அந்த 2 லிக்விடையும் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் யூனிஃபார்ம் ஃபார் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பான்ஸ் பை ஈக்குவல் லென்த்ஸ். அதாவது அதோடைய எக்ஸ்பான்ஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கும்.
யூனிஃபார்ம்னா ட்ரெஸ் அந்த யூனிஃபார்ம் கிடையாது. யூனிஃபார்ம்னா வந்து கரெக்டான இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு பேஷண்ட் மவுத்தில் வந்து வைக்கிறாங்க, தெர்மோமீட்டர் வைக்கிறாங்க. வச்சதும் அது கரெக்டாக ஏறணும் இல்லையா? இப்போ 2 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ரொம்ப ஹையாக ஏறுது அந்த மாதிரி தான் இருக்காது. கரெக்டாக எவ்வளோ ஏறுதோ கரெக்டாக அதுக்கு ஏறிடும். ஸோ இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இட் இஸ் ஒப்பேக் அண்ட் ஷைனிங். இது முக்கியமான ரீசன். இது வந்து ஒப்பேக்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் ஷைனிங்காக இருக்கும். இட் டசன்ட் ஸ்டிக் டு த சைட்ஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப். இப்போ அந்த கிளாஸ் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் டியூப் கூடவே ஒட்டிக்கிச்சுன்னா அது நகருமா? நகராது. ஆனால் அந்த கிளாஸ் டியூப்குள்ளே இருக்க லிக்விட் நகர்ந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அது நகரணும். ஆனால் இங்கே மெர்க்குரியும் அதே ப்ராசஸ் தான் பண்ணுது, நகரும், ஒட்டிக்காது. இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மெர்க்குரி எடுத்து அதை உடைக்கோன்னா அது வந்து அது வந்து என்ன ஆகும், அப்படியே பீஸாக போயிடுமே தவிர நம்ம கையில் ஒட்டாது. அதுதான் மெர்க்குரியோடைய முக்கியமான பண்பு. இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹீட்டை கண்டக்ட் பண்ணால் தானே அது வந்து டெம்பரேச்சர் காட்டும். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இட் ஹேஸ் அ ஹை பாயிலிங் பாயிண்ட் 357 degrees Celsius and a low freezing point -39 degrees Celsius. Hence, a wide range of temperatures can be measured using a mercury thermometer. அதாவது இது வந்து எத்தனை பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 357 degrees Celsius, ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா -39 degrees Celsius. இது வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஆல்கஹால். The freezing point of alcohol is less than -100 degrees Celsius. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னது? மெர்க்குரியில் -39 degrees Celsius, நீங்கள் -100 degrees Celsius. அப்போ அதை விட இதில் வந்து அதிகமாக மெஷர் பண்ண முடியும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர்ஸ் ஆஸோ. அதை தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எக்ஸ்பென்ஷன் per degree Celsius rise in temperature is very large. இது ஒரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட், இட் கேன் பி கலர்ட் பிரைட்லி அண்ட் ஹென்ஸ் இஸ் ஈஸிலி விசிபிள். இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ஓகேவா? அதுவும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மெர்க்குரி பார்க்கறதுக்கு ஹார்டாக இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் கலரிஷாக விசிபிளாக இருக்கும். ஓகே, அடுத்தது types of thermometers 1.4. There are different types of thermometers for measuring the temperature of different things like air, our bodies, food and many other things. Among these, the commonly used thermometers are clinical thermometers and laboratory thermometers. Clinical thermometers வந்து ஹோம், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. லெபார்டரி தெர்மோமீட்டர் வந்து லேபில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இதில் தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் 1.4.1. These thermometers are used to measure the temperature of a human body at home, clinics and hospitals. All clinical thermometers have a kink that prevents the mercury from flowing back into the bulb when the thermometer is taken out of the patient's mouth so that the temperature can be noted conveniently. There are temperature scales on either side of the mercury thread, one in Celsius scale and the other in Fahrenheit scale. Since the Fahrenheit scale is more sensitive than the Celsius scale, body temperature is measured in Fahrenheit only. A clinical thermometer indicates temperatures from a minimum of 35 degrees Celsius or 94 degrees Celsius to a maximum of 42 degrees Celsius or 108 degrees Fahrenheit. Okay, பார்க்கலாம். நான் சொன்ன கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து இந்த மாதிரி ஹோமில் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆல் கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ் ஹேவ் அ கிங்க் தட் ப்ரிவென்ட்ஸ் த மெர்க்குரி ஃப்ரம் flowing back into the bulb when the thermometer is taken out of the patient's mouth. அதாவது இப்போது ஒரு கிங்க்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க 1 minute நான் காட்டுறேன். அதை பாருங்கள், இது இந்த பார்ட் தான் வந்து கிங்க்கு.
அது அங்கே வந்து சில்வர் மாதிரி ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிங்க் பார்ட் வந்து இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா மெர்க்குரி வந்து நம்மளால் மெஷர் பண்ணவே முடியுது. ஓகேவா? இல்லைனா வந்து என்ன ஆகும், அந்த மெர்க்குரி வந்து வெளியே ஊற்றிடும். அப்போ அது க்ளீன் பண்ணுறது ரொம்பவுமே ஹார்டான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஏன்னா மெர்க்குரி அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணக்கூடியதுலாம் இல்லை. நான் இப்போ தான் சொன்னேன், அது ஒட்டாது. ஓகே. There are temperature scales on either side of the mercury thread, one in Celsius scale and the other in Fahrenheit scale. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க ரெண்டு. இங்கே பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு வந்து செல்சியஸ் ஸ்கேல் டிகிரி சி அப்படின்னு போட்டிருக்கான். ரைட் சைடு வந்து டிகிரி எஃப், அதாவது ஃபேரன்ஹீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமான மெஷருமே இங்கே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எது இல்லைனா கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஓகேவா? மினிமமாக அது எவ்வளோ மெஷர் பண்ண முடியும்னா 35 டிகிரி செல்சியஸ், அதாவது 94 டிகிரி ஃபேரன்ஹீட். மேக்ஸிமம் பார்த்தோன்னா 42 டிகிரி செல்சியஸ் ஆர் 108 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகே. Precautions to be followed while using a clinical thermometer. Clinical thermometer யூஸ் பண்ணுறப்ப எவ்வளோ கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் பார்க்கலாம். The thermometer should be washed before and after use, preferably with an antiseptic solution. தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆன்டிசெப்டிக் க்ரீமாக வந்து என்ன பண்ணணுன்னா துடைக்கணும். ஓகேவா? இன்கேஸ் துடைக்கலைன்னா நம்ம ஒரு பேஷண்ட் மவுத்தை வச்சுட்டு இன்னொரு பேஷண்ட் மவுத்தை வைப்போம். அவங்களுக்கு இருக்க டிசீஸ் இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஜக் த தெர்மோமீட்டர் a few times to bring the level of mercury down. அதாவது அந்த தெர்மோமீட்டர் வந்து ஜக் பண்ணணும், லைட்டாக குளுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த மெர்க்குரியோடைய லெவலில் கீழே இறக்க முடியும். இல்லைனா ஏற்கனவே அது வந்து ஹையாக இருக்கும், பேஷண்ட்டோடைய மவுத்தை வைக்கிறப்ப இன்னும் ஹையாக போயிடும். ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா கரெக்டாக நம்மளால் வந்து பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அதனால தான் வந்து என்ன பண்ணணும்னா குளுக்கணும். அதுக்குன்னு போட்டு உடச்சிடக்கூடாது. ஓகே. பிஃபோர் யூஸ் த மெர்க்குரி லெவல் ஷுட் பி பிலோ 35 டிகிரி செல்சியஸ் ஆர் 94 டிகிரி ஃபேரன்ஹீட். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய லெவல் எப்படி இருக்கணும்னா 35 டிகிரி செல்சியஸில் இருக்கணும், அதாவது 94 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்கணும். இவங்க காட்டுறாங்க 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கிறதே வந்து கம்மி. அது வந்து அதனால் கரெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. டு நாட் ஹோல்ட் த தெர்மோமீட்டர் பை இட்ஸ் பல்பு. அதோடைய பல்பை பிடிச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த அதோடைய பல்பை என்ன பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாது. அடுத்தது, கீப் த மெர்க்குரி லெவல் அலாங் யுவர் லைன் of sight and then take the reading. மெர்க்குரி லெவலை உங்கள் லைன் சைட் கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் வந்து ரீடிங் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஹேண்டில் த தெர்மோமீட்டர் வித் கேர். இஃப் இட் ஹிட்ஸ் அகெயின்ஸ்ட் some hot object it may break. Do not place the thermometer in the hot flame or in the hot sun. Okay. அதில் ஹேண்டில் த தெர்மோமீட்டர் வித் கேர். ஒழுங்காக வந்து கவனமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்கேஸ் அது வந்து ஏதாவது ஹார்டான ஆப்ஜெக்ட் மேலே பட்டுருச்சுன்னா அந்த கிளாஸ் டியூப் வந்து உடஞ்சி அதுக்குள்ளே இருக்கிற ஆல்கஹாலோ மெர்க்குரியோ கீழே ஊற்றிடும். அப்போது வந்து அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப பாய்சனாஸான கெமிக்கல்ஸ். Do not place the thermometer in a hot flame or in the hot sun. இதை வந்து ரொம்ப வந்து ஹாட்டான இடத்துல வைக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கோல்டான இடத்துல வைக்கக்கூடாது. ஒரு ரூம் டெம்பரேச்சராக ரொம்ப ஹாட்டான இடத்துல வைக்கக்கூடாது. ஓகேவா? சூரியன் முன்னாடியும் வைக்கக்கூடாது, அதுவும் ஹாட் தானே. 1.4.2 வந்து பார்த்தோன்னா laboratory thermometers is second type. Laboratory thermometers are used to measure the temperature in school and other laboratories for scientific research. அதாவது லேபில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. They are also used in the industry as they can measure temperatures higher than what clinical thermometers can record. அதாவது கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் நம்ம என்ன பார்த்தோம், 35 டிகிரி செல்சியஸ் to 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்தோமா, அவ்வளோதானே அதனால் மெஷர் பண்ண முடியும். ஆனால் இதால் வந்து அதுக்கு மேலே மெஷர் பண்ண முடியும். அதுதான் வந்து லேபில் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்னு சொல்கிறாங்க. அடுத்து there is no kink in the lab thermometer. லெபார்ட்டரி தெர்மோமீட்டரில் நம்ம இங்கே பார்த்த மாதிரி நான் சொன்னதில் இங்கே சில்வர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிங்க் இதில் இருக்காது. இங்கே பாருங்கள், அந்த கிங்க் இதில் இருக்கா, இல்லை அது இருக்காது இதில். A laboratory thermometer has only the Celsius scale ranging from -10 degrees Celsius to 110 degrees Celsius. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டரில்
நம்ம என்ன பார்த்தோம், செல்சியஸும் இருக்கும், ஃபேன் ஹீட்டும் இருக்கும், 2 ஸ்கேலுமே இருக்கும். கரெக்டாக? ஆனால் இங்கே அப்படி கிடையாது, செல்சியஸ் ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? செல்சியஸ் ஸ்கேல் மட்டும்தான் இருக்கும். அதுவும் எதுலேருந்து இருக்குன்னு பார்த்தோன்னா -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 110 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இது அதை விட அதிகம் தானே கிளினிக்கல் தெர்மோமீட்டர் விட, அதை தான் முதலே சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோடு வைல் யூஸிங் அ லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் மாதிரி இங்கேயும் ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டு நாட் டில்ட் த தெர்மோமீட்டர் வைல் மெஷரிங் த டெம்பரேச்சர். பிளேஸ் இட் அப்ரைட் பொசிஷனில் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, டில்ட்டு சாய்க்கக்கூடாது. நோட் த ரீடிங் ஒன்லி when the bulb has been surrounded by the substance from all sides. இது எப்போ ரீட் பண்ண நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் பேஷண்ட்டோ இல்லை ஏதாவது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து வெளியே எடுத்துகிட்டு தான் மெஷர் பண்ணணும். வெளியே எடுத்து கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே மெஷர் பண்ணிடணும். இங்கே எப்படி பண்ணணும்னா, இப்போ இது லேபில் யூஸ் பண்ணுறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லேபில் யூஸ் பண்ணுறது அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளேயே வச்சுக்கிட்டே நம்ம வந்து ரீடிங்கை எடுத்துகிட்டு அப்புறமா வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. In humans, டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் ஹியூமன்ஸ் the average internal temperature is 37 degrees Celsius. ஓகேவா? ஆவரேஜ் ஹியூமன் டெம்பரேச்சர் என்னது, 37 டிகிரி செல்சியஸ். ஃபேன் ஹீட்டர் சொல்லணும்னா 98.6 டிகிரி ஃபேன் ஹீட். ஒன் வேர்டு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்டு லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். இது ஒன்றும் நம்ம மேலே பார்த்ததை அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டாலே போதுமானது தான். அடுத்தது 1.4.3 வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர். என்னடா 2 டைப் தான் இருக்குதுன்னு சொன்னால் இது என்ன டிஜிட்டல் அப்படின்னு கேட்கலாம். அதை பார்க்கலாம். Here is a lot of concern over the use of mercury in thermometers. Mercury is a toxic substance and is very difficult to dispose of if a thermometer breaks. These days, digital thermometers are available which do not use mercury. Instead, it has a sensor which can... ஓகே இவங்க இது வைக்க சொல்லிடுறேன். அதாவது நிறைய பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தோன்னா, கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லெபார்ட்டரி தெர்மோமீட்டர் இது யூஸ் பண்ணுற மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரேக் ஆகி கீழே ஊற்றிக்கிச்சு. அதனால் அது வந்து ரொம்ப டாக்ஸிக், அதனால 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் கேசஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ன்றதை கண்டுபிடிக்காங்க அப்போ தான். ஓகே. தீஸ் டேஸ் டிஜிட்டல் thermometers are available which do not use mercury. இதில் வந்து மெர்க்குரியோ ஆல்கஹாலோ இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க. Instead, it has a sensor which can measure the heat coming out from the body directly and from that can measure the temperature of the body. இது வந்து பாடியோடைய டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து சென்சார் இருக்கும். மெர்க்குரிக்கு பதிலாக என்ன இருக்கும், சென்சார் இருக்கும். அதை வச்சு தான் ஹீட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு டேக் த பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் மெயினாக இதை வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. லேபார்ட்டரி தெர்மோமீட்டர் மாதிரி அதிகமாக அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நீங்கள் இதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து caution. Alex wanted to measure the temperature of hot milk using a clinical thermometer. His teacher stopped him from doing so. அதாவது அலெக்ஸ் என்ன பண்ணுறான்னா, ஹாட் மில்கோடைய டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எடுத்து அந்த ஹாட் மில்க்குள்ளே விட பார்க்கலாம். டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனை நிறுத்துவாங்க. We are advised not to use a clinical thermometer for measuring the temperature of any object other than human body. ஹியூமன் பாடிக்கு தான் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத முதல்ல சொல்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஹாட் மில்க் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதை, கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஆஸ் ஆஃப் வி ஆர் அட்வைஸ்டு டு அவாய்ட் கீப்பிங் இட் இன் த சன் ஆர் நியர் அ ஃப்ளேம். இதுதான் நான் முன்னாடியே சொன்னது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. A clinical thermometer has small temperature range. The glass will crack, burst due to excessive pressure created by expansion of mercury. Okay. Clinical thermometer has small temperature range அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. The glass will crack. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர், இது ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு பொருளில் இப்போ ஹாட் மில்க் வந்து 110 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 110 டிகிரி செல்சியஸ் இருக்க ஹாட் மில்க்கு எடுத்துகிட்டு போய் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம வைக்கும். கிளினிக்கல் தெர்மோமீட்டர் மெஷர் எது வைக்கும்னா 42 டிகிரி செல்சியஸ். அது 110 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அது தெரியாமல் நம்ம வச்சிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். வச்சா என்ன ஆகும், அந்த கிளாஸ் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், பறக்கும். சாரி, பறக்கிறதுலாம் இல்லை, சும்மா சொன்னேன். அது வந்து பிரேக் ஆகிடும். ஓகே. maximum minimum thermometer. Maximum minimum thermometer. The maximum and minimum temperatures of the previous day reported in weather reports are measured by a thermometer called the maximum minimum thermometer. அதாவது மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர் இது ரொம்ப தான் முக்கியம் கிடையாது, டீப்பாக தான் போக தேவையில்லை, சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுட்டா போதும். மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர்ன்றதை தான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வெதர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. 1.5 கொடுத்துருக்காங்க. ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ். செல்சியஸ் ஸ்கேல் வந்து செல்சியஸ் இஸ் த காமன் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர் டேர்ம்டு ஆஃப்டர் ஸ்வீடிஷ் அஸ்ட்ரானமர். ஓகே. செல்சியஸ் ஸ்கேல் வந்து ஸ்வீடிஷ் அஸ்ட்ரானமரோட டேர்ம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Under Celsius in 1742. Before that it was known as centigrade, as thermometers using the scale or calibrated from freezing point of water 0 degrees Celsius to 100 degrees Celsius boiling point of water. In Greek, centium means 100 and gradus means steps. Both words make centigrade and later Celsius. முன்னாடி வந்து இதை வந்து ஆண்டர் செல்சியஸ்ன்றவர் 1742 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டிகிரேடுன்னு தான் இருந்துருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சென்டிகிரேடுன்னு தான் இருக்குது. நம்ம தான் வந்து இதை வந்து செல்சியஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். முன்னாடி இதை வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் டு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஃபேரன்ஹீட் ஸ்கேல். ஃபேரன்ஹீட் இஸ் த காமன் யூனிட் டு மெஷர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். இட் இஸ் டேர்ம்டு ஆஃப்டர் த நேம் ஆஃப் அ ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் டேனியல் கேப்ரியல் ஃபேரன்ஹீட். Freezing point of water is taken as 32 degree Fahrenheit and boiling point 212 degree Fahrenheit. Thermometers with Fahrenheit scale are calibrated from 32 degree Fahrenheit to 212 degree Fahrenheit அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே. Fahrenheit is common unit to measure human body temperature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fahrenheit தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. எதை மெஷர் பண்ணுறதுக்குனா ஹியூமன் பாடியோடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு. இட் இஸ் டேர்ம்டு ஆஃப்டர் த நேம் ஆஃப் அ ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் டேனியல் கேப்ரியல் ஃபேரன்ஹீட் அப்படின்றவருடைய நேம் இருந்து தான் அந்த ஃபேரன்ஹீட்டுன்றத டேர்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் அஸ் 32 டிகிரி ஃபேரன்ஹீட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் 212 டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே. இந்த மாதிரி தான் வந்து முதல்ல வந்து ஃபேரன்ஹீட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல் இஸ் டேர்ம்டு ஆஃப்டர் லார்ட் கெல்வின். It is the SI unit of measuring temperature and written as K, also known as absolute scale, as it starts from absolute zero temperature. Zero temperature இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேரன்ஹீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 ஸ்டார்ட் ஆகுது. கெல்வின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 273 ஸ்டார்ட் ஆகுது. செல்சியஸ் வந்து 0 ஸ்டார்ட் ஆகிடுது. இது எல்லாமே ஈக்குவல் அப்படின்றது காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு பிக்சர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ அதை பற்றி பார்க்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா கெல்வின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 0 ஸ்டார்ட் ஆகுன்றத சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து மெயினாக எஸ்ஐ யூனிட்டாக வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். Temperature in Celsius scale can be easily converted to Fahrenheit and Kelvin scale as discussed ahead. ஓகே. எப்படி மாற்றுறது அப்படின்றது ரிலேஷன் பிட்வீன் ஃபேரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் அஸ் அண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது ஒன்றும் இல்லை இல்லையா. ஓகே. அதை தான் கொடுத்துருக்காங்க. F minus 32/9 ஈக்குவல் டு C/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதாவது எஃப்ன்றது வந்து ஃபேரன்ஹீட், சின்றது வந்து இது செல்சியஸ். இப்படி இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது வந்து கிடைக்கும். K ஈக்குவல் டு 273.15 + C. இதுதான் வந்து கொஞ்சம் மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம்.
The equivalence between principal temperature scales are given in table for some temperature. Boiling point of water 100 degree Celsiusல வந்து 100 கொடுத்துருக்காங்க. Fahrenheit scale வந்து அது வந்து 212 இருக்குது. Kelvin scale வந்து 373.15 இருக்குது. Freezing point of water 0, அது வந்து 32 இருக்குது Fahrenheit scale. Kelvin scale வந்து 273.15 இருக்குது. Mean temperature of human body 37 இருக்குது செல்சியஸில். Fahrenheit வந்து 98.6, Kelvin scale வந்து 310.15 இருக்குது. ஓகேவா? ரூம் டெம்பரேச்சர் ஆவரேஜாக தான் அது வந்து 72 கொடுத்துருக்காங்க செல்சியஸு. Fahrenheit வந்து பார்த்தோன்னா 23, கெல்வினில் வந்து 296.15. ஓகே, இது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிள் தான், இப்போவே சொல்லிடுறேன். லார்ட் கெல்வின், ஆண்டர்ஸ் செல்சியஸ், கேப்ரியல், Fahrenheit உங்களுக்கே தெரியும். ரேங்கின் யாருன்னு பார்த்தோன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான இது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 3 யூனிட் தானே பார்த்தோம். 4வது யூனிட் வந்து ரேங்கிங். அது அவ்வளோ முக்கியம்லாம் கிடையாது, நீங்கள் ஒன்றும் பெருசாக அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, இந்த ரேங்கின்றோடைய பேரில் இருந்து தான் அந்த ரேங்கின்ன்றத மெஷர் வச்சுருக்காங்க. ஓகே, லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்களா? டெம்பரேச்சர் இன் Fahrenheit. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவங்களே ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை பார்த்து கீழே வந்து கொடுத்துருக்க கன்வெர்ட் த கிவன் டெம்பரேச்சர் வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓகே, அவ்வளோதான். இந்த லெசன் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ.